ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு பாட்டி. என்ன பிரச்சனை? ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது பணம் கட்டணுமா? ச்சே, அந்த ப்ராப்ளம் இல்ல வேற என்ன? பாட்டி. நான் ஒன்னு சொல்லுவேன், நீங்க அதை தப்பா நினைக்க கூடாது. என்னாச்சுப்பா? ஏன் இவ்வளவு தயங்குற? ஒண்ணு இல்ல பாட்டி, வெண்ணிலாவோட அம்மா ஊர்ல இல்ல. அவ இன்னும் அந்த பாதிப்புலயே இருக்கா. டிஸ்சார்ஜ் ஆனா அவ எங்க போவா, அவளை பாத்துக்க யாருமே இல்லன்னு கண்மணி ரொம்ப ஃபீல் பண்றா. அதனால அதான் அவளை நம்ம வீட்ல வச்சு பாத்துக்கலாம்னு அவ கேக்குறா. கொஞ்ச நாளைக்கு தான் பாட்டி, அவ அம்மா வர வரைக்கும் தான். அது கூட உங்களுக்கு ஓகேனா தான் பாட்டி. உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லிடுங்க, நான் வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன். அதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. பாவம், இந்த மாதிரி சூழ்நிலையில தனியா இருக்கிற பொண்ணுக்கு நாம இந்த உதவி கூட செய்யலன்னா எப்படிப்பா? ஓகே பாட்டி, நான் இப்பவே சொல்லிடுறேன். ஆமா, அவன் வரும்போது என்ன கேட்ட? ராஜேஸ்வரி கிளவுட் கிச்சனும் மகா கார்மெண்ட்ஸும் ஒன்னா மெர்ஜ் பண்ண முடியாதான்னு கேட்டேன். இப்பதான் நீ உருப்படியா யோசிக்க ஆரம்பிச்சிருக்க. அவ எப்படி? நீ சும்மாரு, நீ சொல்லு வெண்ணிலா. பாவம், நீ வேற அழகா இருக்கியா? உன்னை எப்படி சும்மா விட்டுருப்பானுங்க அவனுங்க? சரி சரி, இவள ரூம்க்கு கூட்டிட்டு போய் படுக்கவையே, நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். இவளுக்கு ஒரு ரூம ரெடி பண்ணி கொடு. அவ பயந்துகிட்டே இருக்காமா, கூட்டிட்டு போ. சரிங்க பாட்டி. வா வெண்ணிலா. என்ன ஸ்வேதா இது? கிளவி கடிச்சு கொதறன்னு பார்த்தா நல்லா விசாரிச்சு தங்கறதுக்கு ரூம் வேற கொடுக்குது. என்ன இது? ஏய், என்னடா இது? கண்மணி எதை பண்ணாலும் பாட்டி அவளை காய்ச்சி வறுத்தெடுப்பாங்களே. இது என்ன புது ரியாக்ஷனா இருக்கு? ஒரு இளவும் புரியல. அதத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு. சித்தப்பா, உங்களுக்கே புரியலன்னா நான் மட்டும் என்னடா? நடக்கிற சம்பவம் நிஜமா கனவான்னு தெரியாம நானே மண்டை காஞ்சு போய் நின்னுட்டு இருக்கேன். பேசாம நடக்கிறது வேடிக்கை மட்டும் பாரு. அத்தை சொல்லு. இல்ல, அந்த பொண்ணு இங்கேயா தங்க போறா? ஏன் கேக்குற? இல்ல, கண்மணி கிட்ட ரூம் எல்லாம் ரெடி பண்ண சொன்னீங்களே. கவலைப்படாத, ஓ ரூம யாருக்கும் கொடுத்துடல.